Hello, guys. Okay, good evening, guys. Yes. So we can start our session. jQuery. First of all comfortable. Start பண்ணிடலாம்ல ரைட் தானே? ஓகே சூப்பர் டன். ஸோ jQueryல ரெண்டாவது தேர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா jQuery ட்ராவர்சிங். ஓகேவா? கம்ஸ் அண்டர் jQuery தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் லைக் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மேலே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணணும் இல்லை. பட் இதை வந்து நீங்கள் நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஜஸ்ட் லேனப்பாக வச்சுக்கணும். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க்காக போகுமா அப்படிலாம் கேட்டால் இல்லை. பட் இதோட ஒன்று ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூஸ் எனி டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் அங்கே வந்து தேவைப்படும். ஓகேவா? இப்போ ஃபியூச்சரில் ஒர்க் வந்துட்டு வருமானு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அண்ட் ஒன் மோர் திங், நான் அந்த கம்பெனி பற்றி ஒரு சின்ன ஒரு நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பேஸ் கம்பெனியாக இருந்தாலும் டிசிஎஸோ இவங்களும் எவ்வளோ பெரிய கம்பெனி சொல்லுவோம். நிறைய கம்பெனிஸில் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா நிறைய ரோல்ஸ் வரும். ஓகேவா? ஒவ்வொரு ரோல் லைக் இப்போ நம்ம சின்ன கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்ணால் பார்க்கும் போது இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டோன்னு வையன், பேங்க் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி மேனேஜர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. கரெக்டாக? அண்ட் தென் கிளர்க்கு, கேஷியர், இப்படி நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இவங்களுக்குலாம் என்ன ஒரு ரோல் ஜென்ரேட் ஆகுது. அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்காக இருந்தால் வாட்ச்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரோல். அப்போது ஒரு பேங்க் ஒரு பிரான்ச்சில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 ரோல்ஸாவது மினிமம் வந்துடும். கரெக்டாக வாட்ச்மேனோட சேர்த்து. அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய 60 to 70 ரோல்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸில் இருக்கு. சின்ன சின்ன ஒர்க்கு கூட ஹேண்டில் பண்ணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சேலரி பேஸில் வரும். ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து காமனா ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு இன்டர்வியூவா வைப்பாங்க. லைக் இந்த ஆப்டிடியூட் ரவுண்டு, டெக்னிக்கல் ரவுண்டு, இந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி கம்பெனிஸை நீ காமனா எழுதும் போது காமனா மேக்ஸிமம் என்ன வைப்பீங்கன்னா என்ன வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஆப்டிடியூட் தான். ஆப்டிடியூட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மேக்ஸ் தான். ஓகேவா? நீ மேக்ஸை வச்சு தான் நிறைய வரும். ஏன் மேக்ஸ் வருதுன்னா நீ போய் உள்ள கோடிங்லயோ டெக்னிக்கலையோ இல்லை நான் டெக்னிக்கலையோ பிளேஸ் ஆகுவ. சரியா? ஆனா நீ பிளேஸ் ஆன உடனே டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும்போதும் அந்த மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் அந்த ஒர்க்கு வந்து உனக்கு வரும் கண்டிப்பாக. ஓகேவா? அந்த நாளாக ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதனால ஆப்டிடியூட்ஸ் வைக்காங்க அப்படின்னு. அந்த கணக்கு மலக்குகள், அந்த அலைன்மெண்ட்ஸ், அந்த கரெக்டான ரேடியஸ், அது எல்லாமே நீ சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எபிலிட்டி உள்ள பர்சன் தான். அதுக்காண்டி தான் அந்த காமனாக உள்ள கொஸ்டினா ஆப்டிடியூட்ஸாக வைப்பாங்க. அந்த ஆப்டிடியூடும் ஒரு 10 இருக்குது அப்படின்னா அதில் மினிமம் 6 வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? பட் நீ அது ஒரு 1.5 month உட்காந்து லேர்ன் பண்ணி படிச்சிட்டேன்னா அதுவே உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஈஸியா எல்லாமே நம்ம 12th வரை பாஸ் பண்ணி வந்துருக்கோம். நம்ம தான். ஓகேவா? ஸோ அதுதான் பர்சனலான ஒரு கான்செப்ட். சரியா? அப்போ இதுல அப்படி என்ன இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம இவ்வளோத்தையும் படிக்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சு இன்டர்வியூஸ்லாம் போய் உன் கம்பெனிக்கு பிளேஸ் ஆனதுக்கு அவன் ஒரு 6 மாசம் இன்டர்ன்ஷிப்னு வைப்பான். அந்த இன்டர்ன்ஷிப்ல அவன் அப்போதான் இப்போ நம்ம படிக்கிறோம் பத்தியா அந்த கோடிங், இந்த மாதிரி அவன் சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒன்று வச்சிருப்பான். ஓகேவா? நிறைய பேர் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வச்சிருக்கிறத உன்னை கொடுத்து படிக்க வைப்பான். ஓகேவா? அதுல மேக்சிமமா நம்ம பிளேஸ் ஆகக்கூடிய ரோல் வந்து இப்போ நம்ம படிக்கிற ஃபுல் ஸ்டாக் தான். ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்டாக் வந்து ரோல் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டியா பார்ப்பாங்க. அண்ட் பேக்கேஜ் வந்து ஹை சேலரி பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு உன்னோட 6 மாசமோட இன்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியா போயிடும். சில பேர் நினைக்கலாம் இப்ப எதுக்கு நான் படிக்கணும், நான் 6 மாசம் அந்த இன்டர்ன்லயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா கிடையாது. அவன் வந்துட்டு அட்வான்ஸா கொடுப்பான். உனக்கு அந்த அட்வான்ஸை ஈஸியமெட்டிக்கா லேர்ன் பண்ணி முடிச்சு அவன் வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டான். நேரா ஒரு பெரிய கொஸ்டின் வச்சு அதுல எங்க இஃப் கிளாஸ் இருக்கு அப்படின்னு நீ கண்டுபிடிக்க சொல்லிடுவான். அதுதான் பேசிக்னு அவன் சொல்லிட்டு நடத்துவான். அப்போ பார்த்துக்கோ இன்டர்மீடியட்லாம் எப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ப்ராசஸ்ல லேர்ன் பண்ணும்போது நீங்க அப்புறம் தான் போய் கம்பெனியில பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுல வர அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், பிளா அண்ட் தென் பேசிக்கான கான்செப்ட்ஸ், மைனாரிட்டியா காமன் விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிட்டே வரோம். நான் நடத்தும் போதே சில டைம் சொல்லுவேன், இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒர்க்காக ரிலேட் ஆகும், கண்டிப்பா அது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வச்சு லேர்ன் பண்ணி எழுதி வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஜேக்குரியும் அதே மாதிரி தான். பட் ஒரு காமனான விஷயம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஏர்லி டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும், மறக்காம இருக்கும். ப்ளஸ் நீங்க திணறாம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ ஒன் மோர் திங், நீங்க யாராவது இதுல எழுதி பார்த்துருக்கீங்க, சாரி எழுதி மீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த ஜேகுரி? ஒரு 2 செஷன்ஸ் போய் அண்ட் பூட் ஸ்ட்ராப்பும் போயிருந்துச்சு. யாராவது ஏதாவது சும்மா லைக் நான் ஓப்பன் பண்ணி விஷுவலில் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த சிம்டம் யாராவது, இல்லை வீக்கெண்டில் தான் பார்ப்பேன் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா சும்மா டவுன் தான் பண்ண போங்க. பார்த்துருந்தீங்கன்னா தம்ஸ் அப். ஃபசிலா பூட்ஸ்ட்ரா பார்த்தீங்களா? ஓகே. ஃபாத்திமா பூட்ஸ்ட்ரா மட்டும் ட்ரை பண்ணேன். ஓகே. மனிஷ் ஒன்று பார்க்கலையா? ஓகே ரைட். ஓகேடா சூப்பர். பூட்ஸ்ட்ராப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓகேவா இல்லை எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்களா ஃபாத்திமா அண்ட் ஃபசிலா? ஓகே தானா? சூப்பர் சூப்பர். ரைட். சரி ஓகே. ஸோ அட் டைம்ல வீக்கெண்டாக எடுத்துக்கோங்க. ஜே கொரியும் ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட். சரி இப்போ நம்ம செஷன்ல போகலாம். ஜே கொரி டிராவல்சிங். டிராவல்சிங்கிறத கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிராவல். ஸோ ஆர்எஸ்எஸ்ஜியை எடுத்துட்டு பார்த்தா டிராவல் அப்படிங்கிறது. டிராவல்னா என்ன? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறது. அப்போ அது என்னது? மூவ் ஆகுறது. கரெக்டா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இதுல ஏதோ ஒன்று வாங்கி வருது. ஓகேவா? ஜே கொரியில. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டிராவல்சிங்? Traversing, which means move through, are used to find or select HTML elements based on their relations to other elements. Yeah. இப்போ ஓகேடா, சாரி சாரி. ஓகே, இப்போ மூவ் த்ரூ ஆர் யூஸ் டு ஃபைண்ட். ஓகேவா? ஃபைண்ட்னா என்ன? விச் இஸ் ஒரு விஷயத்த நீ தேடுறது. கரெக்டா? இப்போ எதையாவது ஒன்று தொலைச்சிட்ட அப்படின்னா தேடுறது, இல்லை ஒரு நிறைய லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் தேடுறது. இந்த மேக்ஸ்லலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுவாங்க, ஒரு பைக்குள்ள நிறைய ஆப்பிள், நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து இருந்துச்சுன்னா அதில் ஆப்பிளை பிக் பண்ண அப்படின்னா நீ ஃபைன் பண்ணணும், தேடணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சிம்பிளான ஒரு விஷயம். HTML elements based on their relation to the other elements. ஓகேவா? நீங்க என்ன மேக்ஸிமம் தேடுவேன்னா அந்த HTML எலமெண்ட்டை தான். ஓகேவா? அதுக்கு நிறைய நிறைய ஒரு சில ஜேகோரி queries வச்சு டிராவல்சிங் மோடில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வித் ஒன் செலக்ஷன் அண்ட் மூவ் த்ரூ தட் செலக்ஷன் அன்டில் யூ ரீச் த எலமெண்ட்ஸ். நீ ஒரு விஷயத்த ஃபைன் பண்ண போற அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்கோம் நம்ம எல்லாரும். ஓகேவா? ஒரு ஒரு ஏதோ ஒரு ஐபோன் மாதிரி ஏதோ ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி ஊர்ல தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில ஃபிக்ஸடா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவகாசி தான், ஆனா அங்க இருந்து வந்து இங்க கிடைக்கும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தா சிவகாசியில தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஒரு விஷயத்த வேணும்னு தாண்டி திருநெல்வேலியில இருந்து மூவ் ஆன் ஆகி சிவகாசி போறீங்க. அப்ப கரெக்டா இங்க இருந்து மூவ் ஆகி அங்க போய் தேடி அதை எடுத்துக்கிட்டு வர. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை நீ தேட போற அப்படின்னா இங்க இருந்து மூவ் ஆன் ஆகி எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துப்ப. அதான் நீங்க சொல்லிட்டான். ஸோ தட் இஸ் கால் ஜேகொரி டிராவர்சிங். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துடும். ஓகேவா? ரைட். The image below illustrates an HTML pages as a tree. With jQuery traversing, you can easily move up ancestors, down descendants, and sideways siblings in the tree, starting from the selected current element. This movement is called traversing or moving through the DOM tree. ஒரு ட்ரீ, நம்ம இந்த டாம் ட்ரீ வந்து பார்த்துருக்கோம். HTML வந்து என்ன ப்ரொசீஜர்ல எழுதணும், ஒரு ட்ரீ மாதிரி லைக் ஒரு டிவ் இருக்குன்னா டிவ்வுக்குள்ள யாரெல்லாம் பிளேஸ் பண்ணணும், அடுத்த டிவ்வை கிரியேட் பண்ணி யாரை பிளேஸ் பண்ணணும், ஓவராலா சேர்த்து ஒரு டிவ்ல வைக்கணும். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரீ வைஸா கொண்டு வர்றது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. சிஎஸ்எஸ்லையும் HTMLலையும் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் ஒன் டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு பேர் டோம் ட்ரீன்னு கூட சொல்லிடுவோம். அந்த ட்ரீல தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த செலக்டட் கரண்ட் எலமெண்ட், அதில் யாரெல்லாம் எப்படி வச்சுக்கணும்னா ஆன்செஸ்டர், டிசெண்டன்ஸ் அண்ட் சிபிலிங்ஸ் இந்த நேம்ல வச்சு நம்ம ஈஸியாக பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இந்த ஒவ்வொரு டிவ்வுக்குள்ள எழுதுறதெல்லாம் இவங்க பேரண்ட்டு இவங்க சைல்டு அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்துருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? எனி ஒன்? ஜாவா ஸ்கிரிப்ட். சூப்பர் சூப்பர். ரைட். ஸோ அது என்னன்னா
அந்த மாதிரி பேரண்ட்டை வச்சு ஒரு சைல்டு எப்படி வருது, சைல்டை வச்சு எப்படி பேரண்ட் வச்சு எப்படி கிராண்ட் மதர், அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஷியேட்டை காமிக்காங்க பத்தியா. ஸோ அந்த பெனிஃபிட்ஸை தான் நம்ம இங்கே வந்து டிராவல்சிங்ல கிளீனாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். ஸோ யா, இந்த ட்ரீக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது ரிமெம்பர் பண்றதுக்காண்டி. ஸோ டிவ் அதுக்குள்ள யூஎல், யூஎல்குள்ள 2 எல்ஐ, எல்ஐல ஒரு இதுல ஒரு பீட்டா, இன்னொரு இதுல ஸ்பேன். ஸோ ஈஸியபிளா ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க கரெக்டா. அந்த மாதிரி இந்த ட்ரீயை வச்சு தான் நம்ம இந்த பேரண்ட் சைல்டு நம்மளோட டிராவல்சிங்கை மூவ் ஆன் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ எதுவும் புரியலைன்னா நடுவில் கேளுங்க, ரைட்டா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அந்த ட்ரீ. div element is the parent of ul. அப்போ ul ஓட பேரண்ட் யாரு, div. ஓகேவா. and an ancestor of the everything inside of it. ஸோ அதுக்கு என்ன பேரு, ancestor. ஓகேவா. ஸோ இந்த பேரெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ இது பேரண்ட்னா இவங்க தான் அப்படிங்கிறது நீ கொலாப்ஸ் பண்ணிக்காத. ஜஸ்ட் ஒரு மைண்ட் த்ரூவா ரீட் பண்ணு. இப்போ எங்கூடயே அப்படி ஒன்று ஒன்றா பாரு. நீ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டேன்னு ஏன் உனக்கே அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா. த யூஎல் எலமெண்ட் இஸ் த பேரண்ட் ஆஃப் போத் எல்ஐ. புரியுதா. யூஎலுக்கு பேரண்ட் யாருன்னா டிவ், எல்ஐக்கு பேரண்ட் யாருன்னா யூஎல். அப்போ எல்ஐக்கு டிவ் என்னவா வரும், கிராண்ட் பேரண்ட். ஸோ தாத்தாவோ பாட்டியோ அது நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா. So next வந்துட்டு the left li element is the parent of span, child of ul and descendant of div. So புரியுதா. சைல்டு யாரு, எல்ஐக்கு சைல்டு வந்து ஸ்பேன் வராங்க. அப்போ டிவ் வந்து டிசெண்டன்ட் மீன்ஸ் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்றாங்க. ஓகேவா. The span element is a child of left li and descendant of ul and div. ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பேன் வந்து இவனோட பேரண்ட் யாருன்னா எல்ஐ. ஓகேவா. அப்போ இவனோட யூஎலும் டிவ்வும் என்ன கன்சிடர் ஆகும் இந்த ஸ்பேனுக்கு, இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ், இவன் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ பாட்டி கூட்டை இந்த மாதிரி வரும். ஓகேவா. ஸோ அந்த அந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அண்ட் நெக்ஸ்ட் டூ எல்ஐ எலமெண்ட்ஸ் ஆர் சிபிலிங்ஸ், தே ஆர் ஷேர் த எலமெண்ட். இப்போ யூஎலுக்கு 2 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ரெண்டுமே சிபிலிங்ஸாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஒன்றும் அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தங்கச்சி இல்லை 2 தங்கச்சி 2 தம்பிங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களை என்னன்னு சொல்லியிருந்தாங்க, சிபிலிங்ஸ்னு சொல்லிடலாம். த ரைட் எல்ஐ எலமெண்ட் இஸ் த பேரண்ட் ஆஃப் பி, சைல்ட் ஆஃப் யூஎல் அண்ட் அ டிசெண்டன்ட் ஆஃப் டிவ். ஸோ இவன் வந்து பேரண்ட் ஆஃப் எல்ஐ. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்பேனிங் எப்படி வால்ட் ஆச்சோ அதே மாதிரி பிக்கு. ஓகேவா. சேம் திங். அண்ட் தென் நெக்ஸ்ட் த பி எலமெண்ட் இஸ் த சைல்ட் ஆஃப் த ரைட் எல்ஐ அண்ட் டிசெண்டன்ட் ஆஃப் யூஎல் அண்ட் டிசெண்டன்ட்னா என்ன, கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த யூஎல்லையும் டிவ்வையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா. இதுல இருக்கும் டவுட்ஸ் இருக்கா இல்லஸ்ட்ரேஷன்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா. பிரச்சனை ஓகே. அதர் தென் ஃபத்திமா ஃபசிலாமலி ஸ்ரீ செகண்ட் ஃபத்திமா சூப்பர், ரைட். ஓகேடா, டன், சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு. an ancestor is a parent, grandparent, great grandparent and so on. A descendant is a child, grandchild, great grandchild and so on. Siblings share the same parent. ஓகேவா. traversing the dome, siblings share the same parent. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஸோ அதையே திரும்ப சொல்லியிருக்காங்க. பட் நேம் பண்றது டிசெண்டோட நேம் சைல்டு, கிராண்ட் சைல்டு, கிரேட் கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. jQuery provides a variety of methods that allows us to traverse the DOM. The largest category of traversals methods are tree traversals. The next chapters will show us how to travel up, down, and sideways in the DOM tree. Okay, the largest category of traversals methods or tree traversal. Okay, largest category என்ன சொல்றாங்க, அது ஒரு tree traversal சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் வந்து எங்க டிராவல் ஆகணும், அப்பா டவுனா சைட் வேவ்ஸா. ஸோ அவங்க பேரண்டா சைல்டா இல்லை கிரேட் கிராண்ட் சைல்டா இல்லை கிராண்ட் பேரண்டா இல்லை சிபிலிங்ஸா எல்லாமே இவங்களுக்குள்ள வருது. சரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா jQuery traversing ancestors. With jQuery, you can traverse of the DOM tree to find ancestors of an element. An ancestor is parent, grandparent, great grandparent and so on. ஸோ திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ancestersல யார் மெயினா வராங்க, என்ன டோம் ட்ரீல நம்ம jQueryக்கு யூஸ் பண்ற என்ன சின்டாக்ஸ் என்னலாம் அப்படின்னா பேரண்ட், பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அன்டில். ஓகேவா. ஸோ இந்த 3 பேஸ் ஆகி வருது, ரைட்டா. ஸோ பேரண்ட், பேரண்ட்ஸ்,
பேரண்ட்ஸ் அன்டில் jQuery பேரண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு மாதிரி தியரிட்டிக்கலாக போகுதுன்னு பார்க்காதீங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகேவா. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு தியரி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா கூட நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா. The parent method returns the direct parent element of the selected element. ஓகேவா. என்ன சொல்றது, பேரண்ட் நீ சொன்னீங்கன்னா யாரை சொல்றியோ உங்களுக்கு மேலே உள்ளவங்கள பேரண்டா கன்சிடர்ட் அந்த எலமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணும். எலமெண்ட்னா என்ன, ஏதோ ஒரு பி டேகோ எல் டேக் அந்த மாதிரி. This method only travels a single level of the DOM tree. The following example returns the direct parent element of each span element. This method only travels a single level of the DOM tree. சிங்கிள் லெவல் அப் தான் ரைட்டா. ஸோ ஒரு இப்போ நீ பேரண்ட்னு சொல்லிட்டேன்னா எல்லாரையுமே இது பேரண்டா எடுத்துக்காது. இதுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. சரியா, அதனால தெரிஞ்சு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நீ இப்போ இங்கே ஜஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா டிவ் வந்துட்டு கிரேட் கேர் பேரண்ட், யூஎல் வந்துட்டு கிராண்ட் பேரண்ட், எல்ஐ வந்துட்டு டைரக்ட் பேரண்ட், ஸ்பேன் வந்துட்டு சைல்டு. இப்போ ஸ்பேன் சைல்டு, ஸ்பேனோட அப்பா யாருன்னா எல்ஐ, எல்ஐயோட அப்பா யாருன்னா யூஎல், யூஎலோட அப்பா யாருன்னா டிவ். ஓகேவா. ஸோ அதனால இது கிரேட் கிராண்ட் பேரண்ட் விச் இஸ் கூட்டேன் அந்த மாதிரி சைடு. இவங்களை யாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்பேனை மீன் பண்ணி சொல்றேன். ஸ்பேன் தான் நம்மன்னு வச்சுக்கோ, நம்மளோட அப்பா அம்மா யாருன்னா எல்ஐ. ஓகேவா. அண்ட் தென் நம்மளோட பாட்டி தாத்தாங்கிறது யூஎல், கூட்டேன் அந்த மாதிரி சொல்றது வந்து டிவ். ஸோ அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேவா. அதே இதுல கிராண்ட் பேரண்டோட ஸ்டாப் பண்ணி இருக்கு, கிரேட் கேர் பேரண்ட் இல்லாம. ஸோ டிவ் பியும் ஸ்பேன் இந்த மூணு மட்டும் வந்துருக்கு. ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ரெட் வந்து ஏதோ ஹைலைட் பண்ணியிருக்கு, என்ன மெத்தாலஜின்னு பார்க்கலாம். சரியா, நீ ஃபர்ஸ்ட் பாடியை பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் இருக்கு ரைட்டா. அந்த டிவுக்குள்ள ஆன்செஸ்டார்னு எழுதியிருக்கு, கிளாஸ் நேம் கால் பண்ணியிருக்கேன். அந்த டிவுக்குள்ள ரெண்டு மெயினான டிவ் இருக்கு, விச் இஸ் இது ஒன்று அண்ட் தென் இது ஒன்று. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்ல யார் இருக்கா, which is div great grandparent with 500 pixel. And then UL குள்ளேயே ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க, UL grandparent. ஓகேவா. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்ஐ ஓப்பன் பண்ண உடனே ஒரு எல்ஐ பேரண்ட் அப்படின்னு எழுதிட்டு ஸ்பேனுக்குள்ள ஸ்பேனை மட்டும் எழுதியிருக்காங்க. சரியா. நீ ஃபர்ஸ்ட் இந்த டிவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவை ஓப்பன் பண்ணோடனே உள்ள என்ன எழுதியிருக்காங்க, டிவ் கிரேட் பேரண்ட். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் யூஎல் ஓப்பன் பண்ணோடனே யூஎல் எழுதியிருக்காங்க, எல்ஐ ஓப்பன் பண்ணோடனே இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேன் எழுதியிருக்காங்க. ஸோ புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, குழம்பிடாதீங்க. பட் ஓவராலா டிவுக்கு ஆன்செஸ்டர் நேம் வச்சிருக்காங்க, வேற எந்த டிவுக்கும் எதுக்குமே கிளாஸ் நேம் கிடையாது. சரியா. இதில் ஸ்பேன்னா சைல்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஓகேவா. ஸோ எப்பவும் போல ஸ்கிரிப்டை எழுதியாச்சு. கிளாஸ் ஆன்செஸ்டர்ஸ் கால் பண்ணி டிஸ்பிளே பிளாக், பார்டர் 2 pixel, சாலிட் லைட் கிரே, கலர் லைட் கிரே, பேடிங் 5 pixel, மார்ஜின் 15 pixel. எதுக்குன்னா இந்த சிஎஸ்எஸ் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி அந்த பார்டரை வந்து லைட் கிரே ஆகும், கலர் வந்து லைட் கிரே. ஸோ அந்த டெக்ஸ்ட் உள்ள கலரையும் வச்சு பேடிங் கொடுத்து மார்ஜின் வச்சு ஓரளவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரியா. இதுல ஸ்டார்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே இதே டிசைன்ல கொண்டு வா. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டிவுக்கும் பார்டர் வரும், டுவெலுக்கும் பார்டர் வரும், எல்ஐக்கும் பார்டர் வரும், ஸ்பேனுக்கும் பார்டர் வரும். அதனாலதான் அந்த ஸ்டாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை நல்லா பார்த்து நீ டிவ் வெறுமன ஆன்செஸ்டர்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு, இந்த டிவ்வை சுத்தி மட்டும் ஒரு பார்டர் லைன் வந்திருக்கும், யூஎலுக்கும் இதுக்கோ எதுவுமே வராது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த ஸ்டைல் பாஸ் ஆகணும்காண்டி ஆன்செஸ்டர்னு போட்டு ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட மென்ஷன் இது. ஸோ இது வர புரிஞ்சுதா எப்படி HTML செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் கிளாஸை எப்படி எழுதியிருக்காங்க, கிளாஸுக்கு ஏன் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு இவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சுதா? வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா அதுல? சூப்பர் ரைட். இப்போ jQueryக்கு வரும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் சேம் ரெடி பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ $span. ஓகேவா. $span அதாவது ஸ்பேன் எங்க இருக்கு, இந்த இருக்கு. அதை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்பேன் டாட் பேரண்ட், இவங்களோட பேரண்ட் மட்டும் விச் இஸ் இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க தான் பேரண்டா வருவான். கரெக்டா. நம்மளுக்கு அவுட்புட்ல இனி இப்போ உடனே அவுட்புட் தெரிஞ்சு
இவங்களுக்கு இருக்கிற பேரண்ட் வந்து என்ன செய்யணும்னா டாட் அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க வச்சு கலர் ரெட்டா இருக்கணும், டெக்ஸ்டும் ரெட்டா இருக்கணும், பார்டரும் ரெட்டா மாறணும். இந்த லைட் கிரே எடுத்துட்டு ரெட்டை போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட்டா? அண்ட் நேற்றே சொன்ன மாதிரி டபுள் கோட்ஸ்ல போடும் போது உங்களுக்கு தெரியாது. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங்ல போடணும். போடலைன்னா அந்த அவுட்புட் வராது. ஸ்பேன்ல இருக்கிற யாரு இவங்க தான் டைரக்ட் பேரண்ட். ஸோ அவங்களுக்கு உள்ள கலரு ரெட்டு எல்லாம் கொடுக்கணும். அப்படிதான் இங்க அவுட்புட் வந்தாங்க. அப்போ மீதி எல்லாம் கிரேயா இருக்கு. இவங்களுக்கு அப்பா யாரு இவங்க தான். ஸோ பேரண்ட்டை மட்டும் தான் நீங்க வந்துட்டு கிரேட் பேரண்ட் சம்திங் ஏதாவது எழுதுன அப்படின்னா அப்படி சின்டாக்ஸ் இல்லை, பேரண்ட் பேரண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. நான் சொல்றேன் கிரேட் பேரண்ட்ஸ் எழுதுனா அது ரெட் வந்து இங்க பாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி பாஸ் ஆகுறது நெக்ஸ்ட் வர ப்ரோக்ராமிங்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் டிவ் என்ன அப்படின்னா இங்க மொத்தம் 1 2 3 4 டேக்ஸ் இருக்கு. ஒரு டிவ், ஒரு யூஎல், ஒரு எல்ஐ, அப்புறம் ஸ்பேன். ஓகேவா? இங்க அப்படியே 3 டேக் வச்சு முடிச்சிருப்போம். ஒரு டிவ், ஒரு பி டேக், ஒரு ஸ்பேன். ஓகேவா? ஸோ 3 பாக்ஸ் வந்துருக்கும். ஒரு டிவ், ஒரு பி டேக், ஒரு ஸ்பேன். நம்ம இங்க ஜேகோரியில என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பேன் தான் பேரண்ட் யாருன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஸ்பேன் யாரு எல்ஐ, இதுக்கு மேல இருக்கவங்க யாரு பி டேக். ஸோ அந்த பி டேக்கை தான் ரெட் கலர்ல மாற்றும். அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளான ஒரு ancestor ப்ராசஸோட டிராவர்சிங். இந்த கோடிங் அண்டர்ஸ்டாண்டா? திரும்ப யாருக்கும் நடத்தணுமா? ஓகே. அதர் தென் மலேஸ்வரி, பாத்திமா, சூப்பர், தர்ஷனா, ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பேரண்ட்ஸ். The parents method returns all ancestors element of the selected element all the way up to the document's root element. Following example returns all ancestors of all and elements. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு பாடி இருக்கு, கிரேட் கிரேட் பேரண்ட் இருக்கு. அடுத்து டிவ்ல கிரேட் பேரண்ட், கிரேட் கிராண்ட் பேரண்ட், யூஎல்ல கிராண்ட் பேரண்ட், எல்ஐல டைரக்ட் பேரண்ட், ஸ்பேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் 5 பாக்ஸ் போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ என்ன நடந்திருக்கும்? சேம் பாடியில 5 பாடியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிவ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 5 எலமெண்ட்ஸ் வந்துட்டு பாடி, ஜுவல், எல்ஐ, ஸ்பேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாடியை ஸ்டார்ட் பண்ணோடனே பாடி கிரேட் கிராண்ட் பேரண்ட், டிவ் ஸ்டார்ட் பண்ணோடனே டிவ் கிரேட் கிராண்ட் பேரண்ட், இது கிரேட் கிரேட், இது கிரேட், இது வெறும் கிராண்ட் பேரண்ட், இது டைரக்ட் பேரண்ட் அண்ட் ஸ்பேன். 5 இது எழுதியாச்சு. எழுதுனதுல நான் டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் ரெடி பண்ணும்போது, டாட் பேரண்ட்ஸ் டாட் சிஎஸ்எஸ். என்ன நடந்திருக்கு, இந்த ஸ்பேனை உள்ள பேரண்ட்ஸ், அதாவது இவங்களுக்கு முன்னாடி உள்ள, அதாவது எல்லா தலைமுறைகளும் அப்படின்னு சொல்றது அர்த்தம். எல்லா பேரண்ட்ஸையும், உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், கிரேட் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெட் கலர்ல மாற்றி சொல்லிருந்தேன். ஸோ அப்போ ஸ்பேனை மென்ஷன் பண்ணி ஓவராலா எல்லா ரெட்டும் மாறிடுது. அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் லைன் வச்சு எழுதுற ஒரு பேரண்ட்ஸோட டிராவர்சிங். ஓகேவா? பேரண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, பேரண்ட்னா அவனுக்கு மேலே இருக்கிற டைரக்ட் பேரண்ட் யாருன்னு மென்ஷன் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்க தலைமுறையே எடுத்துட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இங்க தலைமுறையே யார் இருக்கா, எல்ஐ இருக்கா, யூஎல் இருக்கா, டிவ் இருக்கா, ஒரு பாடி இருக்கா, அவங்கள எல்லாரையுமே போட்டு. ஓகேவா? இந்த கோடு யாருக்கும் புரியாம இருக்கா? ஓகே டன். சரிண்ணா. இப்போ நான் ஸ்பேன் எடுத்துட்டு எல்ஐன்னு போட்டா என்ன நடக்கும்? யாருக்கா ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுதா? நான் எல்ஐ தான் சைல்டா வச்சிருக்கேன். எல்ஐயோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெட் கலர்ல மாத்துன்னு சொல்லிருக்கேன். இப்போ எதுலாம் ரெட் கலரா மாறும்? என்னடா திரும்ப சொல்லு. ப்ளூவா? ஓகே குட் கரெக்ட். ஃபசிலா ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமா? கரெக்ட். ஃபர்ஸ்ட்ல சொன்னதும் கரெக்ட். சரி கரெக்ட். அந்த ஸ்பேன் வந்துட்டு ரெட்டா மாத்தாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மேல இருக்கிறவங்கள மட்டும் எடுத்து தலைமுறைகளை மாத்தி. ரைட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேரண்ட்ஸ் அன்டில். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பேரண்ட் வந்து சைல்டுக்கு மேல உள்ளவங்களை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் போட்டா சைல்டுக்கு மேல இருக்கிற எல்லாத்தையுமே ரெட்டா மாத்திது. இப்போ பேரண்ட்ஸ் அன்டில் அப்படின்னா யாரையாவது நீ மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி, அதாவது எல்லா தலைமுறைகளும் வேணாம்,
குறிப்பிட்டு இவங்க தலைமுறை இவங்களோட ஸ்டெப் வர போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் ரிட்டர்ன்ஸ் ஆல் ancestors elements between two given arguments. ஆர்குமெண்ட் சொல்லி அதுக்குள்ள பண்றது. So the following example returns all ancestor element between a span and a div element. ஸ்பேனுக்கும் டிவ்வுக்கும் உள்ள இருக்கிற ஆன்சர்ஸை மட்டும் எடுத்துட்டு வரும். ஸோ அன்டில் இவங்களை வர அப்படின்னு சொல்ல. இப்போ நீ அவுட்புட்ல பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும் யூஎல்லும் எல்ஐ மட்டும் டார்க் ஆயிருக்கு, மீதி எல்லாம் நார்மலா இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கிறத பார்க்கலாம். சேம் 5 டிவ் பாடி டிவ் யூஎல் எல்ஐ ஸ்பேன் 5 டிவ் இருக்கு. 5ல் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன் ரெடி பண்ணி டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஸ்பேன் எடுத்துக்கோ சைல்டா. ஸ்பேன் டாட் அவங்களோட பேரண்ட்ஸ் அன்டில் யார் வர டிவ் வர இருக்கிற பேரண்ட்ஸ். ஸோ ஸ்பேனுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் சரியா. ஆனால் டிவ் வர மட்டும்தான் நீ எடுத்துக்கணும். அப்போ ஸ்பேனுக்கு மேலே யார் இருக்கா எல்ஐ இருக்கா, அப்போ எல்ஐ எடுத்துக்கும். அடுத்து ஸ்பேனுக்கு மேலே எல்ஐ முடிஞ்சு எல்ஐக்கு மேலே யார் இருக்கா யூஎல் இருக்கு, அவங்களையும் எடுத்துக்கும். ஸ்பேனு எல்ஐ யூஎல் அடுத்து டிவ் வந்துட்டு மூணாவதா டிவ் வரும்போது நம்ம இங்கே டிவ்னு சொல்லிடுவோம். அன்டில் டிவ் வரதான், அப்போ டிவ்வை கணக்கு எடுக்காம எடுத்துரும், கட் பண்ணிடும். அப்போ எல்ஐயும் யூஎல் மட்டும் டிஸ்பிளே. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம். டிவ் வரதான் எடுக்கும். பேரண்ட்னாலே மேலதான் போயிட்டே பார்க்கும் சரியா. ஸ்பேனை சைல்டா வச்சாலும் எல்ஏ சைல்டா வச்சாலும். இப்போ நீ எல்ஏ வந்து சைல்டா வச்சு பேரண்ட் அன்டில் டிவ்னாலும் அப்போ யூஎல் மட்டும்தான் வரும், டிவ் வராது. அன்டில் பாடின்ட்டேன்னா டிவ்வும் யூஎல்லும் வரும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட் சரியா. ஸோ புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா திரும்ப மைக் ஆன் பண்ணியோ இல்லை மெசேஜ்லோ கேளுங்க சரியா. நெக்ஸ்ட் ஜேகொரி டிராவர்சிங் டிசெண்டன்ஸ். டிராவர்சிங் டிசெண்டன்ஸ் என்ன அப்படின்னா சைல்டை பற்றி சொல்ல. ஸோ வித் ஜேகொரி யூ கேன் traverse down the DOM tree to find descendants of an element. A descendant is a child, grandchild, great grandchild and so on. ஓகேவா. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு அவங்க அப்பா யாரோ அவங்க அம்மா யாரு எல்லாத்தையுமே கேட்டோம் சரியா. அவங்க அப்பா யாரும் அவங்க தாத்தா யாரு பாட்டி யாரு பூட்டை யாரு எல்லாத்தையுமே அவங்க கேட்டோம். ஆனா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு பெரியவங்ககிட்ட போயிட்டு உங்க பையன் யாரு, உங்க பையனுக்கு எத்தனை பேரன், ஸோ அந்த கான்செப்ட்ல கேட்கப்படும். அதுக்கு பேர் என்ன, descendants traversing. So two usual jQuery methods for traversing down the DOM tree are children and find. So இதுல childrenனாலே உனக்கு கெஸ் பண்ணிருப்பேன், ஃபைண்டுங்கிறதுனா தேடி போய் எடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டும் இதுல ஹேண்டில் ஆகுது என்னங்கிறது பார்க்கலாம் சரியா. jQuery childrenனா என்ன, which returns all direct children of the selected element. This method only traverses a single level down the DOM tree. The following example returns all elements that are direct children of each element, each div element. So என்ன பண்ணிருக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு, div வந்துட்டு கரண்ட் எலமெண்ட், p வந்துட்டு சைல்டு, ஸ்பேன் வந்துட்டு கிராண்ட் சைல்டு ஓகேவா. திரும்ப ஒரு p இருக்கு அதையும் சைல்டு, இன்னொரு ஸ்பேன் இருக்கு அதுவும் கிராண்ட் சைல்டு. அப்போ ஓவராலா ஒரு divல 2 p tag இருக்கு, ஒரு p tag உள்ள ஸ்பேன் இருக்கு, ரெண்டாவது p tagலயும் ஒரு ஸ்பேன் இருக்கு. அதுல p tag மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். சேம் நான் சொன்ன மாதிரி ஒரு div அண்ட் தென் 2 p tag, ஒரு p tag உள்ள ஒரு ஸ்பேன், இன்னொரு p tag உள்ள ஸ்பேன், அவ்வளவுதான் முடிச்சிட்டு. div ஓப்பன் பண்ணணும் div கரண்ட் எலமெண்ட் அண்ட் p tag ஓப்பன் பண்ணணும் p child, ஸ்பேன் ஓப்பன் பண்ணணும் ஸ்பேன் கிராண்ட் சைல்டு. சேம் அடுத்த p tagக்கும் p child அண்ட் அடுத்த ஸ்பேனுக்கும் ஸ்பேன் கிராண்ட் சைல்டு. சரி முடிஞ்சிட்டு. இப்போ டாக்குமெண்ட்ல jQueryல என்ன எழுதியிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் div டாட் சில்ட்ரன் ஓகேவா. அதாவது divங்கிறது ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்பாக்கு எத்தனை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க தான். இவனுக்குள்ள இருக்கிறத சொல்ல மாட்டாங்க, அதாவது இவனுக்கு பிறந்த பேரன் இது ஓகேவா. ஸோ அதை சொல்ல மாட்டாங்க. டிவ்வுக்கோட சைல்டு யாரு, பி தான். அப்போ சில்ட்ரன், டிவ்வோட சில்ட்ரன் யாரு, அவங்கள ரெட் கலர்ல மார்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அப்போ டிவ்வுக்கு வந்து 2 p tag தான். ஸோ அதனால 2 p tagயும் லிங்க் பண்ணி காமிச்சு. ஆனா p tag உள்ள போகாது, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் சில்ட்ரன் தான். அவங்க பேரனை கன்சிடர் பண்ணாது கரெக்டா. உன்னோட பையன் யாருன்னு கேட்டா அவன் பையனை மட்டும் தான் சொல்லுவோம், அந்த பையனோட பேரன் பேத்தி எல்லாத்தையும் சேர்த்தா சொல்லுவோம் இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ டிவ்வுக்கு எத்தனை பேர், 2 சில்ட்ரன் அவ்வளோதான். ஸோ அந்த இதில் ரெட்டை மார்க் பண்ணிக்காங்க ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் தானே இந்த சில்ட்ரன், யாருக்கும் குழப்பதா இல்லை இல்லை.
கேட்கறதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். எங்க தெரியுமா திணறுவோம் எழுதும் போது தான். அப்போ போது ஒண்ணுமே ஞாபகம் வராது. ஓகேவா? நானே நேத்து பாரு ஏதோ ஒரு ஜேக்கோ எழுதும் போது நம்ம பிபிடி பார்த்து தான் உங்களுக்கு சொன்னேன். ரைட்டு, இயல்பு தான், பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் descendant elements of the selected element all the way down to the last descendant. Following example returns all span elements that are descendants of two. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு விஷயத்த ஃபைண்ட் பண்ணி செலக்டடான எலமெண்ட்டை ஆல் த வே டவுன் டு த லாஸ்ட்டாக இருக்கிற டெசன்டென்ட் எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டிவ் கரண்ட் எலமெண்ட் பீட்டாக விட்டுட்டு ஸ்பேனை எடுத்திருக்கு, சேம் அடுத்த பீட்டாக விட்டு ஸ்பேனை எடுத்துருக்கு. இது என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே ஒரு டிவ்க்குள்ள 2 பீட்டாக் சேம் பீ சைல்டு ஸ்பேன் சைல்டு எழுதியிருக்கு டிவ் கரண்ட் எலமெண்ட். டிவ் டாட் ஃபைண்ட் ஸ்பேன். ஓகேவா? நீ வந்து எங்கேயோ ஸ்பேன் இருக்கு, அது உனக்கு தெரியாது, சரியா? ஆனா ஒரு டிவ்வுக்குள்ள தான் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதான் அந்த லாஸ்டா இருக்கிற டிசெண்டன்ட். ஸோ என்ன போட்டிருக்காங்க அந்த இதுலயும் ஆல் த வே டவுன் டு த லாஸ்ட் டிசெண்டன்ட். லாஸ்டா இருப்பான் தெரியுமா, ஒவ்வொரு டேகுக்குள்ள போய் லாஸ்டா இருக்கிற இந்த டிசெண்டன்ட் எடுத்துட்டு வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதை தான், அது என்ன ஃபைன் பண்ணணுங்கிறத நீ தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எழுதியிருக்கோம் போது டிவ் டிவ்வுக்குள்ள ஃபைன் ஸ்பேன், டிவ்வுக்குள்ள எங்கேயோ ஸ்பேன் இருக்கு, அந்த ஸ்பேனை கண்டுபிடிச்சி ரெட் கலராக மாத்திரு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்ல போய் ஃபர்ஸ்ட் பீடாக்குள்ள போய் அடுத்து ஸ்பேன் இருக்கும். ஸோ இங்கே டிக் ஆகி இது ரெட்டாக மாற்றும். அடுத்து வெளியே வந்து திரும்ப பீடாக் இருக்கும், பீடாக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்கும், ஸ்பேன் இருக்கும், அவங்கள பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் அந்த 2. ஓகேவா? ஸோ அது தேடி போய் கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணுது, இதுதான். ரைட்டா? ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். இது கம்ஸ் அண்டர் டிசெண்டன்ட். ஸோ டிசெண்டன்ட் வந்து 2 வருது, சில்ட்ரன் அண்ட் ஃபைண்ட். ஃபைண்டுங்கிறது எந்த சில்ட்ரனை போய் ஃபைண்ட் பண்ணணும்னு. ஆனால் வெறும் சில்ட்ரன்னா ஒரு டிவ்வுக்கு எத்தனை சில்ட்ரன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா jQuery டிராவர்சிங் சிப்லிங்ஸ். நம்ம அன்செஸ்டர்ஸ் பார்த்துட்டோம், டிசெண்டன்ட்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் சிப்லிங்ஸ்குள்ள தான் நிறைய பேர் வராங்க. யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இட் கேன் டிராவல் சைட்வேஸ் இன் த டவுன் ட்ரீ டு ஃபைண்ட் சிப்லிங்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். இந்த சிப்லிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே ஃபைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உனக்கு இந்த பேர்கள் எல்லாம் பார்த்த உடனே உனக்கு சிங்க் ஆகும் லைட்டா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சிப்லிங்ஸ் share the same parent. ஓகேவா? Traversing sideways in the DOM tree, there are many useful jQuery methods for traversing sideways. யாரெல்லாம் அப்படின்னா siblings, next all, next until, previous all, previous until. ஸோ 7 இது இருக்கு. ஸோ லாஸ்ட் 6 வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட்னா அடுத்து யார் இருக்கா, நெக்ஸ்ட் ஆல்னா அடுத்து இருக்கிறவங்க எல்லாருமே, நெக்ஸ்ட் அன்டில்னா நெக்ஸ்ட் இருக்கிறவங்கள இதுவரை இருந்தா போதும். அதே மாதிரி ப்ரீவியஸ் முடிஞ்சுட்டா. சிப்லிங்ஸ்னா 2 சைடும் யாரு இருக்கா அப்படிங்கிறது, சரியா? அப்ப இது எப்படி ரன் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். சிப்லிங்ஸ் which returns all siblings elements of the selected element. நீ எந்த எலமெண்ட்டை சொல்றியோ அந்த எலமெண்ட்டுக்கு இருக்கிற எல்லா சிப்லிங்ஸையும் கன்சிடர் பண்ணி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்ப தலைவரா இருக்காருன்னு வையன், அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மாமா பிள்ளைங்க, அப்புறம் அத்தை பிள்ளைங்க, சித்தி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவோம்ல. குட்டீஸ் எல்லாம் இவங்க இத்தனை பேர்ப்பா, பெரியவங்க எல்லாம் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இதை சொல்றதுதான் இந்த சிப்லிங்ஸ் கான்செப்ட் வரும். எப்படின்னு பாரு, டிவ் இருக்கு, அது பேரண்டா இருக்கு. பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு, பி ஸ்பேன் H2 H3 இன்னொரு பி, 5 சைல்டு இருக்கு. 5மே என்ன சிப்லிங்ஸ்ன்னு வருது. அது எப்படி பி ஸ்பேன் அண்ட் H3P இதை மட்டும் ரெட் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எழுதியிருக்காங்க 5 எலமெண்ட்டையும் ப்ளஸ் 6th எலமெண்ட்டாக டிவுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் H2 டாட், ஸோ H2வை பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு சிப்லிங்ஸ் யாரு, ஸோ சிப்லிங்ஸ் ஜஸ்ட் போட்டு டாட் சிஎஸ்எஸ் ரெட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கரெக்டா? இப்போ அந்த H2வை விட்டுட்டு மீதி எல்லாருமே பி டேகு ஸ்பேன் H2 தான் இருக்கு. இதுக்கு மேல இருக்கிறவங்க சிப்லிங்ஸ் பி ஸ்பேன், கீழே இருக்கணும் H3P, அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு வீட்டில் 4 பேர்
கூட 4 பேரு பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, 4 குட்டீஸ் இருக்கு அப்படின்னா அந்த 4 பேர்கிட்ட நீ ஒருத்தர்கிட்ட போயிட்டு உன் தங்கச்சிலாம் யாருப்பா, உன் அண்ணன்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டா அந்த 4வதா கேட்கிற பையனோ பொண்ணுட்டியோ நீ கேட்ட அப்படின்னா அது மிச்சம் 3 பேரை தான் கை காமிச்சு சொல்லும். கரெக்டா? இந்த மிச்சம் இருக்காங்களே இவங்க, இந்த 3 பேர் தான் என்னோட அண்ணன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த மிச்சத்தை தானே எடுத்து அவ சொல்றா. அவளையும் சேர்த்து 4ன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டான், மொதல் 3ன்னு சொல்லுவா. இவங்க 3 பேரு, அதுக்கப்புறம் நானு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவான். பார்த்தியா? அதே மாதிரி நீ யாரை பிக் பண்ணி H2 போய் கேட்ட அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மிச்சம் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ அதில் 5 பேர் அப்படின்னா H2 பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பி ஸ்பேன் அண்ட் H3P இவங்கெல்லாம் என்னோட சிபிலிங்ஸ் அப்படின்னு H2 வந்து நம்மகிட்ட சொல்லுது. ஓகேவா? இந்த ஜெயபுரி அண்டர்ஸ்டாண்டா? இது என்ன அப்படி என்னப்பா அதுல டிராவல் ஆகுது, மூவ் ஆன் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து அது மூவ் ஆன் ஆகி ஒண்ணுன்னா சொல்லுது பத்தியா, ஃபைண்ட் அவுட் பண்ணி. அதுதான் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் தான். சரியா? ஸோ வித் மெத்தட் தட் நெக்ஸ்ட் சிபிலிங்ஸ் எல்லாமே நீ எந்த சிபிலிங்கிட்ட போய் கேட்குறியோ அவங்களுக்கு அடுத்து இருக்கிறத யாருன்னு மட்டும் சொல்லும். ஸோ உன்னோட அவுட்புட் எப்பவுமே நீ உன்னால கெஸ் பண்ணியிருக்க முடியும். நான் H3ன்னு போய் கேட்டேன்னா, சாரி H2ன்னு கேட்டேன்னா அவனுக்கு அடுத்து இருக்கிறத யாருன்னு மட்டும் சொல்லும். இருக்கா? அப்போ சேம் பி டேக் ஸ்பேன் H2 H3 என்ன பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் ரெடி பண்ணி H2 டாட் நெக்ஸ்ட், அதாவது H2 டேக் எங்க இருக்கோ அவனுக்கு அடுத்து யார் இருக்காளோ அவங்கள ரெட் பண்ணுன்னு சொல்லுங்க. இப்போ H2 இந்த இருக்கு, அவனுக்கு அடுத்து யார் இருக்கா, H3 தான். அப்போ H3 மட்டும் ரெட் கலர் பார்டர் போட்டு இந்த இதை காமிச்சோம். இது ஒரு சிம்பிளான ஒரு ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட். ரைட்டா? நெக்ஸ்ட் கோட் பார்ப்போம். நான் பார்த்துக்கு ஸ்பீடா போறேன்னு நினைக்காதீங்க, எதுவும் டவுட்ஸ்னா கேட்டு. நெக்ஸ்ட் ஆல் அப்படின்னா which returns all next siblings elements of the selected element. The following example returns all next sibling elements of H2. நீ யார்கிட்ட போயிட்டு செலக்டடான எலமெண்ட், ஸோ H2 போயிட்டு உனக்கு அடுத்து இருக்கிறது யாருலாம் கேட்டா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல H2 நீ கேட்டிருக்க அப்படின்னா அவனுக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்கா, H3 இருக்கா, P இருக்கா. ஸோ அவங்க எல்லாரையுமே சிபிலிங்ஸ் அப்படிங்கிற ரெட் கலர்ல சொல்லிடும். ஸோ அதுதான் H2 டாட் நெக்ஸ்ட் ஆல். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு கோட். இதுவும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. புரியுதா? நெக்ஸ்ட்னா அவனுக்கு அடுத்து யார் இருக்கானோ அவனை மட்டும்தான் எடுத்துட்டு வந்து சொல்லணும். H2ன்னு சொன்னனால H3 எடுத்து போட்டுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆள்னு சொன்னோன்னே H2க்கு அடுத்து யார் இருக்கா, H3 இருக்கா, P இருக்கா அப்படிங்கிறது ரெண்டையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அதை நல்லா கேதர் பண்ணி. அண்ட் தென் நெக்ஸ்ட் அன்டில். ஸோ நீ யார் வர சொல்லணும், siblings between two given arguments. For example, returns all sibling elements between H2 and H6 element. எப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க மொத்தம் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. டிவ்வுக்கு 8 சில்ட்ரன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பி டேக், அப்புறம் ஸ்பேன் H2 H3 H4 H5 H6 பி டேக் 8 பேர் இருக்காங்க. இந்த 8ல நம்மளுக்கு H3 H4 H6 மற்றும் H5 மட்டும் நம்மளுக்கு வந்து ரெட்ல இருக்கு. எப்படி ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ 8 இங்கே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ரெடி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி H2 டாட் நெக்ஸ்ட் அன்டில் H6. ஸோ H2 எங்க இருக்கு, இந்த இருக்கு. இவனுக்கு அடுத்து யார் வர வரணும்னா H3 வரணும், H4 வரணும், H5 வரணும், H6 வரணும். அப்போ இவனையும் விட்டுட்டு இந்த 3 4 5 மட்டும் பிரிண்ட் பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில படிக்கிற இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், மிஸ்ஸிங் த லெட்டர்ஸ், இப்பெல்லாம் நம்ம எல்கேஜியில் எழுதுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு அஃபிஷியலான ஒரு jQuery ப்ரோக்ராமிங் கோடா நம்ம பார்க்குறோம். H2க்கு அடுத்து யார் வரா, H3 H4 H5 H6 H8. அவனுக்கு அடுத்து வந்து யாருக்கு முன்னாடி வர வரணும், H6க்கு முன்னாடி வர. அப்போ அந்த 3 தான் அவங்க முன்னாடி, H2க்கும் H3க்கும் பிட்வீன் அவங்கள மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு பேரு நெக்ஸ்ட் அன்டில். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர். The filter method lets you specify a criteria element that do not match the criteria or removed from the selection, and those the match will be written. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபை a criteria, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுதான் ஒரு செக் மாதிரி பண்ணும். ஸோ ஃபில்டர்னாலே என்ன, ஒரு கரெக்டான இதை எடுத்து போடுறது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும்.
எப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் பி எலமெண்ட்ஸ் வித் கிளாஸ் நேம் இன்ட்ரோ. என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு மை ஹோம் பேஜ். மை நேம் இஸ் டொனால்ட். ஐ லிவ் இன் டக்பர்க். லவ் டக்பர்க். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மிக்கி. ஸோ 4 பி டேக் இருக்கு கரெக்டா. H1 அப்புறம் 4 பி டேக். 4 பி டேக்ல 2 மட்டும் கிளாஸ் இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கிளாஸுக்கு தனியா இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்க. நீ ஃபில்டர் பி டாட் டாலர் பி டாட் 4 பி டேக்ல இருக்கிற இன்ட்ரோ மட்டும் எடு. ஸோ ஃபில்டர் பண்ணுங்க புரியுதா. ஸோ ஃபில்டர் ஆஃப் இன்ட்ரோ. ஸோ யாரை எடுக்கணுங்கிறது ஃபில்டர் ஆஃப்ல சொல்லணும். நான் யாரை எடுக்க போறேன் டாட் இன்ட்ரோ. அதாவது இவங்க 2 பேரை மட்டும் எடுத்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்களுக்கு 2 பேர் எல்லோன்னு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு சிம்பிளான கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெட் அஸ் see some example. ஸோ அந்த ப்ரீவியஸ் அன்டில் ப்ரீவியஸ் ஆல் ப்ரீவியஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட்டோட கம்பேர் பண்ற மாதிரி தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுவரை பார்த்த பிபிடி ஓகேவா? நம்ம விஷுவல் குள்ள போகலாமா? ரைட், சூப்பர், டன். நான் இப்போ விஷுவல் குள்ள போனேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த ஆன்செஸ்டார் பார்த்தோம் கரெக்டா. ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துடலாம். இப்போ jQuery டூல் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் இஸ் traversing ஒரு index.html. traversing இந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு நம்ம இந்த ஸ்கிரிப்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். நமக்கு ஆக்சஸ் பண்ண காப்பி பண்ணி இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆன்செஸ்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவராலா ஒரு டிவ் இருக்கும். அந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம் வந்துட்டு அண்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க அப்படிதானே வச்சிருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிவ்ல வந்துட்டு இது வந்து டிவ், அதுக்கு பேரு கிரேட் கிராண்ட்பேரண்ட் அப்படிங்கிற பேரை வச்சுக்கோங்க. இந்த டிவ் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஒரு வித் ஸ்டைல் வச்சிருந்தாங்க அவங்க ஏதோ. வித் ஒரு 500 பிக்சல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் டிவ் கிரேட் கிராண்ட் பேரண்ட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இன்னும் அதுக்கு சிஎஸ்எஸ் எழுதல. இதுக்கு கீழே வந்துட்டு ஸ்டைல் ஓப்பன் பண்ணி டாட் ஆன்செஸ்டார் அதுக்கு பார்டர் வந்துட்டு 2 பிக்சல் சாலிட் லைட் கிரே. ஓகேவா. அண்ட் தென் கலரும் வந்துட்டு லைட் கிரே. டிஸ்பிளே வந்து பிளாக். அண்ட் பேடிங் ஒரு 5 பிக்சல். மார்ஜின் இது இருக்கு. மாதிரி பெருசா இருக்கு. இப்படியே பாருங்க, உங்களுக்கு லைட்டா ஜூம் பண்ணி பாருங்க. ரைட். இப்போ இந்த டிவ்க்குள்ள டிவ் கிரேட்னு வச்சாச்சு. அடுத்து நான் ஒரு யூஎல் ஓப்பன் பண்ணி யூஎல்குள்ள இதுக்கு பேர் யூஎல், அது ஜஸ்ட் கிராண்ட்
பேரண்ட். ஓகேவா? அதில் ஒரு எல்ஐ வைக்கிறேன். எல்ஐ பேர் வந்துட்டு எல்ஐ டைரக்ட், எல்ஐ டைரக்ட் பேரண்ட். அவ்வளோதான். ஸோ எல்ஐக்குள்ள தான் நான் என்ன வைக்க போகிறேன், ஒரு ஸ்பேன் வைக்க போகிறேன். விச் இஸ் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும், இது ஜஸ்ட் யூஎல்லாக இருக்கு. நான் ஆன்செஸ்டரை கூப்பிட்ட உடனே அது ஒன்றும் ஆகலை. ஸோ ஆன்செஸ்டார் நான் ஸ்டார்னு போட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த பாக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு செப்பரேட்டடா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஃபீல்ல எல்லாமே வந்து உள்ள வந்துட்டு. இப்போ நம்ம இந்த ஆன்செஸ்டாரை நான் என்ன சொல்ல போறேன், ஸ்கிரிப்ட்ல எழுத போறேன். விச் இஸ் ஸ்கிரிப்ட். அது வந்துட்டு டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் டாலர். யாரை கூப்பிட போறேன், ஸ்பேனை. ஆன்செஸ்டார் என்னது, எல்லாரோட பேரண்ட்ஸை சொல்றது, கரெக்டா? அப்போ நம்ம ஸ்பேனை சொன்னா அவங்க சைல்டு. அப்போ ஸ்பேனை வந்து நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா பேரண்ட். பேரண்ட் டாட் எஸ்எஸ் ஈக்குவல்ஸ் டு கலர். என்னவா மாற்ற சொல்லியிருக்கேன், ரெட். அண்ட் சேம் அவங்க மாறி இருப்பாங்க, இல்லை மாறலையோ. பார்டர் 2 pixel solid red. ஸ்பேனோட பேரண்ட் யாரு, ஜஸ்ட் எல்ஐ தான். ஓகேவா? அவங்க மட்டும் ரெட்டா மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நார்மல் பேரண்ட். பேரண்ட்ஸ்ன்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா எல்லாருமே ஸ்பேனை தவிர்த்து எல்லாருமே வந்து என்னவாயிருவாங்க, கால் எல்லா பேரண்ட்ஸும் சொல்றதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேராக நம்ம சிபிலிங்ஸ்குள்ள போயிடலாம். இது வந்து பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வர புரியுதுல, யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஆல் 5. ஓகே, டன். சூப்பர். சரி, இப்போ பேரண்ட் மட்டும் இருக்கட்டும், இல்லை அந்த லைனே வேணாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாலர் ஆஃப் எல்லாமே யூஎல் எல்லாம் இருக்கும். சரி, யூஎல் டாட் சிபிலிங்ஸ் டாட் சிஎஸ்எஸ் red and then border 2 pixel solid red. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருவோம். ஒரு ptag and span and then ஒரு h2 h3 and ஒரு ptag h3 ஒவ்வொன்றா செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இந்த சிபிலிங்ஸாக நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னா h2 சொல்கிறேன். அப்போ என்ன ஆயிட்டு, h2 சொன்னோடனே எல்லாருமே எனக்கு சிபிலிங்ஸ் தான் அப்படிங்கிறது சொல்லிடு. ஸோ பி ஸ்பேன் h3 ஸ்பி. ஓகேவா? நான் h2 எடுத்துட்டு h3 போட்டேன்னா
இவங்கள தவிர்த்து எல்லாருமே எனக்கு சிப்ளிங்ஸ். ஸோ பீட்டாக போட்டேன் அப்படின்னா எல்லாருமே வந்துருவாங்க. ஏன்னா 2 பீட்டாக் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு பீட்டாக அழிச்சேன் அப்படின்னா இவங்க எல்லாம் வரும். ஸோ எல்லாருமே எனக்கு சிப்லிங்ஸ் தான். இவங்கள தவிர்த்து 2மே கன்சிடர் ஆயிடும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். சரியா? ஸோ சிப்லிங்ஸ்க்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னா நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதை அழிச்சிட்டு நான் நெக்ஸ்ட் போட்டேன் அப்படின்னா சிப்லிங்க்கு அடுத்து யார் இருக்கா? நெக்ஸ்ட் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஸ்பேன். சப்போஸ் நான் நெக்ஸ்ட் ஆல் போட்டேன் அப்படின்னா பீக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. ஓகேவா? நான் சப்போஸ் நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் டிவ்ல இருந்து நெக்ஸ்ட் அன்டில் பி பி டேக்னு ஒன்று பில இருந்து ஆரம்பிச்சு பில முடியறது. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இவங்களுக்கு பிட்வீனா இருக்கிறது யாரு? இவங்க மட்டும்தான். ஓகேவா? இப்போ நான் இதை அழிச்சிட்டு ஸ்பேனுன்னு போடுறேன். ஸோ ஸ்பேன்ல இருந்து பி டேக் வரை யார் இருக்கா? இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்களை அழிச்சிட்டு ஸ்பேன்ல இருந்து H3 போட்டேன்னா H2 மட்டும் வருவாங்க. ஸோ புரியுதா? ஸ்பேன்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் அன்டில் H3 உங்களுக்கு நடுவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் டிஸ்பிளே ஆகும். இது நெக்ஸ்ட் அன்டில். வா. ஸோ ஃபில்டர் அப்படின்னா ஐ தாட் ஃபில்டருக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்களா? கோடு வந்துட்டு ஓகே. நம்ம இந்த கிளாஸ் எழுதி அதுக்கு செப்பரேட்டா எழுதுவோம். என்ன H2க்கு வந்துட்டு கிளாஸ் இதுக்கு வந்துட்டு கிளாஸ் எஸ். ஓவராலா இதுல 4 பி எழுதி அதுல 2 யூனிக்கா இருக்கிறத எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு இங்க மொத்தமா இருக்கிறது 2 H2. ஒரு H2 நான் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு H2 எரேஸ் பண்ணேன், கிளாஸ் எரேஸ் பண்ணா 2 H2. ஆனா 2 H2லயே எனக்கு கிளாஸ் இருக்கிறது மட்டும் யூனிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுன்னா இந்த கிளாஸ் இதுல மட்டும் இருக்கு. ஸோ அது மட்டும் எடுத்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நீட்டான டிராவல்ஸிங்கோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். உங்களுக்கு எல்லாமே ஈஸியபுளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். பட் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் இந்த ஸ்லைடோ இல்லை ரெக்கார்டிங்கோ பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? வீக்கெண்ட் இருந்தால் டைம் இருந்தால் எழுதிப்பாங்க. நாளைக்கு என்ன ஃப்ரைடேயா? எஸ். ஓகே. நாளைக்கு ஃப்ரைடே. நாளைக்கு 1 கிளாஸ் ஜேகுரி இருக்கும். ஐ தாட் சாட்டர்டே ஜேகுரி இருக்கும்னு நினைச்சேன். சப்போஸ் ஜேகுரி இல்லைன்னா சாட்டர்டே இருக்காது. ரைட். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனிஒன்? கிளியரா? ஓகே. ஃபாத்திமா ஃபசிலா அண்ட் ஃபாத்திமா ஓகேவா? ஓகே. ஓகேடா. ஓ சாரி, நீ மெசேஜ் போட்டீங்க. ஓகே.